ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி ஜிகே அல்டிமேட்டில் ஒரு 10 கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஒரு வானில் அலகு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வானில் அலகுனா என்னென்னா, புவியின் மையத்துக்கும் சூரியனின் மையத்துக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு தான் வந்து வானில் அலகுன்னு சொல்கிறோம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1.469 × 10⁻11 மீட்டர் தான் வந்து ஒரு வானியல் அலகுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு விண்ணியல் ஆரம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு விண்ணியல் ஆரங்கிறது வந்து ஆப்ஷன் பி, 3.26 லைட் இயர், அதாவது ஒளியாண்டுன்னு சொல்லுவோம். இந்த விண்ணியல் ஆரங்கிறது என்னென்னா, சூரிய குடும்பத்துக்கு வெளியில் இருக்கிற வானியல் பொருட்களுடைய தூரத்தை அளக்கிறது தான் வந்து விண்ணியல் ஆரம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. வளிமண்டல அழுத்தம் அதனுடைய அலகு வந்து பாஸ்கல், விசையுடைய அலகு வந்து நியூட்டன், நிறையுடைய அலகு வந்து கிலோகிராம், அடர்த்தியோட அலகு வந்து கிலோகிராம் / மீட்டர் கியூபு. அப்போ ஆன்சர் வந்து BADC, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருகு அளவியின் மீச்சற்றளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. திருகு அளவியோட மீச்சற்றளவு வந்து 0.01 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5வது கொஸ்டின், இந்தியாவின் திட்ட நேரம் இந்தியாவின் எந்த மாநிலத்தின் வழியாக செல்லும் தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டு கணக்கிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூர் வழியாக செல்லக்கூடிய 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்தியாவுடைய திட்ட நேரம் வந்து கணக்கிடப்படுகிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நியூட்டன் என்பதற்கான சரியான விளக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நியூட்டன்கிறது வந்து விசையுடைய அலகு தான் வந்து நியூட்டன். இதை சால்வ் பண்ணோம்னா விசையுடைய ஃபார்முலா வந்து நிறை × முடுக்கம், நிறைக்கு வந்து அலகு கேஜி, முடுக்கத்துக்கு வந்து மீட்டர் /செகண்ட்². இதை சால்வ் பண்ணோம்னா கேஜி மீட்டர் செகண்ட் -2 வரும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலவின் புவியீர்ப்பு முடுக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நிலவின் புவியீர்ப்பு முடுக்கத்துடைய மதிப்பு வந்து 9.8 மீட்டர்/செகண்ட்². ஓகேங்களா. நிலவில் வந்து எப்படி இருக்குன்னா, இதில் 6ல் 1 பங்கு தான் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 1.63 மீட்டர்/செகண்ட்² வரும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு வந்து காந்த பாயத்தின் அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. காந்த பாயம்னா என்னென்னா, ஒரு பரப்பின் வழியாக கடந்து செல்லக்கூடிய காந்த புல கோடுகளின் எண்ணிக்கை தான் வந்து காந்த பாயம். அதனுடைய அலகு வந்து வெப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்த தூண்டலுக்கான எஸ்ஐ அலகுன்னு கேட்டிருக்காங்க. காந்த தூண்டலுக்கான எஸ்ஐ அலகு வந்து ஆப்ஷன் டி, நியூட்டன் ஆம்ஸ் -1 மீட்டர் -1. நெக்ஸ்ட் கொஸ்டின், எஸ்ஐ அலகு முறையில் திண்ம கோளத்தின் அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது என்னென்னா, 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒரு தளங்கள் வந்து பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்கிறப்ப உருவாகிற கோணம் தான் வந்து திண்ம கோணம். ஓகேங்களா. அதனுடைய அலகு வந்து ஸ்ட்ரேடியன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அல்டிமேட்டில் நம்ம பார்ப்போம். வணக்கம்.